ஃப்ரெண்ட்ஸ், நீங்க காலையில டீல தொட்டு சாப்பிட்ற ரஸ்கெல்லாம் எப்படி செய்றாங்கன்னு தெரியுமா? ஆனா ஒரு கண்டிஷன், ரஸ்க் சாப்பிடும் போதெல்லாம் நீ சொல்றதாண்டா யாவத்துக்கு வருது மட்டும் யாரும் சொல்லக்கூடாது. இதை தயார் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம வடக்கு நண்பர்கள் தான். அவங்க கூட ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்க்கும்போது ஏதோ கட்டட வேலைக்கு தான் கலவை கிண்டாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு அந்த மெஷின் கூட கொஞ்சமாவது நீட்டா இருக்கும்னு. ஒரு வழியா சாந்த நல்லா குழைச்சு 4 மிதி மிதிச்சு ரஸ்க தயாரிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சிறப்பான தரமான சம்பவமே இருக்கு. சரி, தயாரிக்கிற இடம் தான் இப்படின்னு நினைச்சா அதை பேக் பண்ற இடமும் அதை விட பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அந்த ரஸ்க்கு மேலேயே காலை வச்சு பேக் பண்றதுல இருந்து அந்த ரஸ்கை நல்லா 4 நக்கு நக்கிட்டு உள்ள வச்சு பேக் பண்ற வரைக்கும் நம்ம வடக்கன்ஸ் பண்ணாத சேட்டைகளே இல்லை. அடங்கொய்யால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டீ கடையில போய் பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சாம்பார் ஆப் எனக்கு. டீ கடையில பஜ்ஜிக்கான மாவை அதிக அளவுல தயார் பண்றேங்கிற பேர்ல மொத்த கையையுமே உள்ள விட்டு அண்ணன் பேசுறாரு. விட்டு அக்குல இருக்க முடியெல்லாம் உள்ள போயிரும் போல. வாணி, என்னம்மா வடை ஃபுல்லா முடியா இருக்கு? என் வடையிலே முடி இருக்குதுடா. கடைசியா அந்த மாவெல்லாம் வலிச்சு போட்டு உப்பு போட வேண்டிய செலவு மிச்சம் பண்ணிட்டாருப்பா. சரி, சின்ன கடையில தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா பெரிய பெரிய ஹோட்டல்ல மெஷினே வச்சிருந்தாலும் டேஸ்ட் முக்கியம் இல்லையா? அதனால அண்ணன் தன்னோட கைவண்ணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓனர் திட்டுவாருன்னு கையில இருக்க அழுக்கோட சேர்த்து நல்ல கையை கழுவி எப்படி தண்ணியை வேஸ்ட் பண்ணாம அண்ணன் மாவுலே ஊத்துறாருன்னு பாருங்க. இதுக்கு தான் நான்லாம் கடையிலே போய் சாப்பிட மாட்டேன், வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவேன்னு சொல்ற ஆளா நீங்க? கவலையே படாதீங்க, உங்களுக்கும் ஒரு வீடியோ இருக்கு. ஹெல்தியா சாப்பிடணும்னு நீங்க வாங்குற காய்கறிகளை டைரக்டா சாக்கடையிலே போட்டு அழுக்கு போற அளவுக்கு அண்ணன் நல்லா கழுவுறாரு. நீங்க மனமா சாப்பிடுற ரசத்துல போடுற மல்லி இலையெல்லாம் மணக்கிறதுக்கு இதான் காரணமோ? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? சரி, காய்கறி தான் அப்படின்னு நினைச்சா பழங்களை கூட இவங்க விட்டு வைக்கல. இப்படி சாக்கடையில போட்டு நல்லா அலசுன்னு அலசி விற்கிறாங்க. எல்லாருமே அழுக்கு போறதுக்கு கழுவுவோம், ஆனா இவங்க அழுக்கு ஆக்குறதுக்கே கழுவுவாங்க போல. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? அடிக்கிற வெயிலுக்கு தயிர் சாதமும் ஊறுகாயும் தான் நிறைய பேரோட ஃபேவரட் டிஷ்ஷாவே இருக்கும். யாருக்கு தெரியும் அந்த ஊறுகாயெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இப்ப நீங்க பாக்குற இந்த ஒரு வீடியோவை ஊறுகாய் தயாரிக்கிற ஃபேக்டரியில எடுக்கப்பட்ட வீடியோ. உள்ள குதிச்சு நல்லா நீச்சல் அடிச்சு ஊறுகாயை ஊற வைக்கிறாங்க. அதுல ஒண்ணுக்கு போனா கூட யாருக்கும் தெரியாது போல. அண்டா பெரிய மனுஷன் மறுபடியும் அத வச்சிடாத. போடா போடா போடா. இங்க ஒரு ஹோட்டல்ல சமைக்கிற இடம் ஃபுல்லாவே எலியா தெரியுது. அங்க சமைக்க வச்சிருக்க பொருள் எல்லாம் கூட சாப்பிடுது, ஆனா அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்காங்க. இதை யாரும் துரத்த மாட்டீங்களான்னு கேட்டா அதை நாங்க கடவுளா பாக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப அங்க சாப்பிட வர மனுஷங்களை என்னவா பாக்குறாங்களோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் இந்த ஒரு வீடியோவை பார்த்து வாந்தி எடுத்தீங்கன்னு தெரியல, ஆனா எல்லாரும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி டெய்லியுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.